வெல்கம் டு வாகை மலர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் ரோஸ் செடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பன்னீர் ரோஸ் செடி நாங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நம்ம 2 நேரமாக தண்ணி ஊற்றினாதான் செடி செழிப்பாக இருக்கும். ரோஸ் செடிகளுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும். பூக்கள் பூத்து முடிஞ்சதும் அந்த பூக்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய களைகள் கிடைக்கும். இங்கே பாருங்க, இது நாங்கள் சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். பூக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். 2 பூ தான் பூத்துருக்கு, ஆனால் அவ்வளோ வாசனையாக இருக்குது. மாடி தோட்டத்தை அழகாக நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செடி உங்கள் வீட்டில் வளர்த்துங்க. மற்ற செடிகளை விட நீங்கள் இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு ஸ்பெஷலாக கவனிக்கணும். நாங்கள் ரெகுலராக இந்த 2 டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தோட்டத்துலேயும் நிறைய பூ பூக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். முட்டையோட வேஸ்ட்டோட நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு பவுலில் கொக்கோ பீட் எடுத்துக்கணும். கொக்கோ பீட் எப்பவுமே செடிகளை நல்லா குளிர்ச்சி வச்சுக்கும். மண்ணை இறுகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி வேர் பகுதி நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். சம்மர் சீசனில் இந்த பன்னீர் ரோஸ் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொக்கோ பீட்டை நீங்கள் போடுங்க. அப்போ தான் செடி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எக்கோட வேஸ்ட்டோடு நம்ம எதுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கோன்னா, ஏன்னா இதில் நிறைய கால்சியம் இருக்குது. செடிகளோட க்ரோத்துக்கு நல்லா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ மண்ணை கிளறி விட்டுக்கலாம். இப்போ முட்டையோட வேஸ்ட்டோடு இதில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பீட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் செடிகளோட வேர் பகுதி சுற்றி கொட்டிக்கலாம். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. இப்போ செடிகள் கத்திக்கலாம். இப்போ எங்களோட மற்ற செடிகளையும் பாருங்கள். இந்த செடிகளுக்கும் நாங்கள் இந்த 2 டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு. இந்த பூ பாருங்கள், நல்லா பெரிய பூவாக பூத்துருக்கு. இந்த ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு.
வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.